எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கட்லெட்ல நிறைய வெஜிடபிள்ஸும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யறதுனால வெளியில நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும், அதே சமயம் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்கும். கொஞ்சம் காரம் மட்டும் மைல்டா போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் கட்லெட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பொடியாக சாப் பண்ணியிருக்கிற 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ வேண்டான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு பொடியாக நறுக்கினது, 7லேருந்து 8 பீன்ஸு பொடியாக நறுக்கினது, 1/2 கப் பச்சை பட்டாணி. நான் ஃப்ரோசன் பட்டாணி சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இதை தவிர நம்ம 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு நான் பொடியாக சாப் பண்ணி இதோடு சேர்த்து வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு குவிக்காக ஆகணும்னா குக்கரில் வச்சு வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் மேஷ் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா காயும் வேகிறதுக்கு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 9 மினிட்ஸ் ஆச்சு. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்துடுச்சு. நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பாயில்டு பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணுறது ரொம்ப தேவைப்படாது. லைட்டாக மேஷ் பண்ணாலே போதும். எல்லா காயும் ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். உப்பும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கேன். 3/4 கப் மைதா மாவில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். மைதா மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேஷரில் ஓரளவுக்கு மேஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சும் மேஷ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இப்போ கையில் வச்சு உருட்டி பாருங்கள். இன்கேஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க, கரெக்டாகிடும். பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்துக்கோங்க. பால் மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. சைடில் பேட்டி மாதிரி இருக்கிறதுக்கு அமுத்தி விட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. என்ன ஷேப் வேணால் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் செய்கிறேன். சைடில் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக மாவு வடிச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கையிலலாம் ஒட்டிக்கும். 2 கை யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை.
நான் ஒரு கையை யூஸ் பண்ணுவேன். பக்கத்தில் ஒரு துணி வச்சு தொடச்சிக்கலாம். ரெடி பண்ணது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு 12 கட்லெட் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்லைனா டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ எண்ணெய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இதில் வச்சுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சும் திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஜல்லிக்கரண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் திருப்பியாச்சு. நல்லா ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இன்னொரு சைடும் ஆகட்டும். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து எடுத்து பேப்பரில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வடிதட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கிற வெஜிடபிள் கட்லெட் ரெடி. இது ரொம்பவே கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்நாக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.